எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். தலைவர் கடைக்கு நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே நேரத்தில் ஆளுவது யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் விரோதமானவர்களுக்கு எதிர்த்து ஒரு போர். தவமாய் தவம் இருந்த தமிழ்நாட்டின் வரமே, தாய்மார்கள் கண்ணீரை துடைக்கின்ற கரமே, உழைப்போர் நம்புகின்ற உடைக்கின்ற உரமே, தலைவா நீ ஆணையிட்டால் சென் ஜார்ஜ் கோட்டை உன் காலடிக்கு வருமே. இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதை தொடங்கி வைக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே மேடைக்கு வருக வருக வருக. அனைவரும் ஒரு நொடி அமருங்க. இந்த ஐபேட்ல ஒரு டிஜிட்டல் பட்டன் உருவாக்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் அமருங்க, கேமரா மறைக்க வேண்டாம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடுல குடும்பம் குடும்பம் இணைய போகிறார்கள். இதோ இந்த மேடையில் வைத்தே தமிழ்நாட்டினுடைய ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தை சார்ந்த 5 உறுப்பினர்களை மேடைக்கு ஏற்றி அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 தலைமுறை தாத்தா அப்பா மகன் குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அதுல கூடுதல் தகவல் என்னன்னா, சமீபத்தில் வந்த வாக்காளர் பட்டியல்ல குடும்ப தலைவரினுடைய பேரையே வாக்காளர் பட்டியலை விட்டு நீக்கிட்டாங்க. யார் நீக்கினாங்க நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்கள இந்த மக்களே ஆட்சியை விட்டு நீக்குவார்கள். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. எத்தனை சதி திட்டங்கள் செஞ்சாலும் அவருடைய பேர் திருத்தத்துல நம்முடைய பொதுச் செயலாளர் முன்னெடுப்புல மீண்டும் இணைக்கப்பட்டு இதை போன்ற சாமானியர்களினுடைய குடிமக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்கும் என்பதற்கு இந்த மேடை எடுத்துக்காட்டு. நீங்களும் இதை பார்த்திருப்பீங்க. உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடாது, குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக சேர்க்கக்கூடிய சேர்க்கை, குடும்பங்களின் சேர்க்கை, கூட்டங்களினுடைய சேர்க்கை, கொள்கையின் சேர்க்கை என்று சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தினருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார் நம்முடைய தலைவர்.
இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார். வெற்றி தலைவர் தளபதி. எனக்கு உங்க தலைவர் எப்ப கல்விக்கு உதவுனாரோ அவர் கடவுள் மாதிரி. கண்டிப்பா இது உலகத்துல யாரும் இதுவரைக்கும் செஞ்சது மனசாட்சியே இல்லை. அதனால இன்னிலேருந்து அவரை நான் என்னோட தலைவரை நான் ஏத்துக்கிறேன். என் பையன் ரசிகரா இருக்கிறான். நான் இன்னிலேருந்து அவரும் என் தலைவரா, இந்த கட்சியோட தலைவரா, உறுப்பினர் சார் ரொம்ப பெருமைப்படுறேன் சத்தியமா. இதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, தமிழக வெற்றி கழகம். நன்றி நன்றி. முதல் அமர்வு நிறைவு செய்து அடுத்த அமர்வுக்கு செல்கிறோம். அந்த குடும்பத்தாருக்கும் தலைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொடர்கிறது. யாரும் தொட முடியாத மக்கள் மனங்களை தொட்டிருக்கும் ஒரு மனிதர், யாரும் தொட தயங்கும் பிரச்சனைகளை தொட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர், நாளை யாரும் தொட முடியாது என்று இருமாப்போடு இருக்கிற உயரங்களை தொடப்போகிற ஒரு தலைவர். தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை. 196 நாடுகளில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர்தம் இதய சிம்மாசனங்களை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த பொற்கரங்கள் தொட்டு மை டிவிக்கு ஆப் இப்பொழுது லான்ச் செய்யப்படுகிறது.